ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த குடல் பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே கத்தி வச்சு அதை அப்படியே கிழிச்சு விட்டுறலாம். இதை வந்து குச்சி வச்சுலாம் திருப்புவாங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படியே கத்தி வச்சு கிழிச்சிட்டோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணோம்னா எந்த ஒரு அருவருப்பும் இருக்காது, ஒரு மாதிரி தோணவே தோணாது, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு போட்டுக்கலாம். சுண்ணாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். சுண்ணாம்பு எதுக்குன்னா அந்த குழகுழப்பு தன்மையும் நீச்சுத்தன்மையும் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பூ மாதிரி தூள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து சுண்ணாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாத்தையும் நனைச்சி விடலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதில் என்னென்னா வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் சாப்பிடும்போது பலன் வந்து இதை விட பல மடங்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கத்தி வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. இது நல்லா பக்காவாக வந்துடுச்சு பாருங்கள். இதை அப்படியே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எந்த ஒரு அருவருப்பும் இருக்காது. மைண்டில் கொஞ்சம் தோணாது, ஏதோ இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 டைம் 6 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பக்காவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் வந்து மஞ்சள் தூளும் பெப்பர் தூள் மட்டும் போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.